நல் மெய்ப்பரின் சத்தம். அகமகிழும் அக்டோபர் மாதம். வாக்குத்தத்தம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் வேரூன்றி நிற்பான். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் இருதயங்கள் சந்தோஷப்பட்டு அகமகிழும் அன்பர் இயேசுவின் அக்டோபர் மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் நடந்து முடிந்த 9 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து எடுத்து போட்டு அகமகிழும்படியான அக்டோபர் மாதத்தை தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 10வது மாதத்திலே இஸ்ரவேலின் பனியைப் போல, தேவன் லீலி புஷ்பத்தைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவன் நம்மை திருப்திப்படுத்துவாராக. அன்பானவர்களே, 9 மாதங்கள் துன்பத்தின் வழியாய் கடந்து போனாலும் பிரவேசித்திருக்கிற அந்த 10வது மாதத்திலே அந்த துன்பங்களை தேவன் களையச் செய்து கண்ணீரை களிப்பாய் மாற்ற அவர் கிருபையாய் தந்த இந்த மாதத்தில் தாமே ஒரு அற்புதம் செய்து தேவன் ஒரு விடிகளை கட்டளையிடுவாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் நாம் நம்புகிறது அவராலே வரும். சோர்ந்து போக தேவையில்லை, கலங்கிட தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கலங்கிட தேவையில்லை. தேவனை நம்புவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.